காலை வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ் வகுப்பில் நாம் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? சென்ற வார தமிழ் வகுப்பில் 6 சுவைகளை கற்றுக்கிட்டோமே. என்னென்ன சுவைகள் அது? இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை, உவர்ப்பு சுவை, கார்ப்பு சுவை இல்லையா? இந்த 6 சுவைகளையும் சென்ற வார நேரடி காணொளி வகுப்புலேயே நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த 6 சுவைகளை சுவைத்து பார்த்தீங்களா? சரி, இந்த 6 சுவைகள் சார்ந்த பாடல் ஒன்று நாம் பாடி பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா நம்முடைய 9வது பாடமாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் பகுதி தான் இது. அறுசுவை அறிவோம். இந்த பாடலை மிஸ் இப்போ பாடுறேன், நீங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கலாம். சரியா? அச்சு வெள்ளம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி, புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி, மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி, அச்சு வெள்ளம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, உப்பு தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, உப்பு தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி, அச்சு வெள்ளம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. அருமையாக இருக்குல்ல இந்த பாடல். இந்த பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்காம பாடுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நேரடி காணொளி வகுப்புலையும் நாம் இந்த பாடலை பாடுறதுக்கு பயிற்சி செய்யலாம். சரிங்களா? இந்த பாடலில் இந்த சிறுவனை பாருங்களேன், அச்சு வெள்ளத்தை சாப்பிட்டு பார்த்துருக்கான். அவனுக்கு என்ன சுவை கிடச்சிருக்கு? இனிப்பு சுவை கிடச்சிருக்கு. நீங்கள் கூட அச்சு வெள்ளத்தை எடுத்து சுவைத்து பாருங்கள், என்ன சுவையில் இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா? அடுத்து வேப்ப இலையை இந்த சிறுவன் எடுத்து சுவைத்து பார்க்குறான். சுவைத்து பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது. என்ன சுவை தெரியுது? கசப்பாக இருந்துச்சு. வேப்ப இலை எப்படி இருக்கும்? கசப்பு சுவை. அதுக்கப்புறம் இந்த சிறுவன் புளியங்காயை எடுத்து வாயில் வச்சு பார்க்குறான். அவனுக்கு புளிப்பு சுவையாக இருக்குது. அதனால் அவனுக்கு நாக்கில் எச்சு ஊறுது. புளிப்பு சுவைன்னு சொன்னோன்னே அவனுக்கு நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிருது. ரொம்ப புளிக்குது. அது என்ன சுவையாக இருக்கும்? புளியங்காய் புளிப்பு சுவை. அடுத்து மிளகாய் எடுத்து கடிச்சிட்டான் இந்த சிறுவன். என்ன சுவையாக இருந்திருக்கும்? காரமாக இருந்திருக்கும் இல்லையா? மிளகாய் என்ன சுவை? காரம், கார்ப்பு சுவை. அடுத்து இந்த சிறுவன் உப்பு எடுக்கிறான். எடுத்து வாயில் வச்சு பார்க்குறான். நாக்கில் தொலியோண்டு வச்சு பார்க்குறான். வச்ச உடனே எப்படி இருக்குது? உவர்ப்பு சுவையை அவன் தெரிஞ்சுக்கிறான். என்ன சுவை? உவர்ப்பு சுவை. அடுத்து அவங்க அம்மா வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூவை எடுக்கிறான். வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு பார்க்குறான். அம்மா சமைச்சது தானே சாப்பிடுவோம், அவன் சமைச்சதை சாப்பிட்டு பார்க்குறான். அப்போவும் துவர்ப்பாக இருக்குது. எப்படி இருக்கும்? வாழைப்பூ என்ன சுவையில் இருக்கும்? துவர்ப்பு சுவையில் இருக்கும். இப்படி இந்த பாடலில் இருக்க சிறுவன் 6 சுவையை தெரிஞ்சுக்கிட்டான். என்னென்ன சுவையை அவன் தெரிஞ்சுக்கிட்டான்? இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. இந்த 6 சுவைகளையும் அந்த சிறுவன் தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? நீங்களும் இந்த 6 சுவைகளுடைய பொருள்களை எல்லாம் நீங்கள் சேகரிக்கிறீங்களா? கார்ப்பு சுவையில் மிளகாய் மட்டும் கிடையாது, மிளகு, இஞ்சி, இது எல்லாம் கார்ப்பு சுவை உடையது தான். சரிங்களா? துவர்ப்பு சுவை பார்த்திங்கன்னா வாழைப்பூ மட்டும் கிடையாது, பாக்கு இருக்கு இல்லையா, அதுவும் துவர்ப்பு சுவை உடையது தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து புளிப்பு சுவைக்கு புளியங்காய் மட்டும் இல்லை, நாம் எலுமிச்சம்பழம் சாப்பிடுவோம் இல்லையா, எலுமிச்சம்பழம், லெமன் ஜூஸ், அந்த எலுமிச்சம்பழம் கூட புளிப்பு சுவை உடையது. அப்புறம் பார்த்திங்கன்னா உவர்ப்பு சுவைக்கு உப்பு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? கசப்பு சுவை வேப்ப இலை மட்டும் இல்லாமல் இதோ பாருங்க, பாகற்காய் இருக்கு இல்லையா, இந்த பாகற்காய் கூட கசப்பு சுவையுடையது தான். இனிப்புன்னு சொல்லக்கூடியது கரும்பு, வெல்லம்,
சர்க்கரை, இது அனைத்துலேருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடியது. சரிங்களா? சரி, இந்த பயிற்சியை நம்ம இப்போ பூர்த்தி செய்யலாமா? எந்த பூ, அதாவது பூ கார்ப்பு, புளிப்பு, கசப்பு, இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, எல்லாத்துக்கும் பூ தான் போடணும். ஆனால் எந்த பூவை எடுத்து போடணும் பாருங்களேன். இது உப்புலேயே பூ செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம உவர்ப்புக்கு நேரம் எடுத்து தானே போடணும். இங்கே கோடு போட்டாங்க, இணைச்சிட்டாங்க இல்லையா? சரி, நீங்கள் இப்போ இணைங்க பார்ப்போம். இது என்னது? வாழைப்பூ. வாழைப்பூ என்ன சுவை உடையது? துவர்ப்பு சுவை உடையது இல்லையா? அப்போ நாம் இங்கே இதுக்கு இணைச்சிடுறோம். அடுத்து இது என்னது? இது இனிப்பு பலகாரம். ரொம்ப பிடிச்சது இல்லையா உங்களுக்கு? இந்த இனிப்பு பலகாரம் என்ன சுவையில் இருக்கும்? இனிப்பு சுவையில் இருக்கக்கூடியது இல்லையா? ஆகையினால நாம் இனிப்பு கூட சேர்த்து இணைச்சிட்டோம். அதுக்கடுத்து இது என்ன பூ? அட, எலுமிச்சம்பழத்தில் செஞ்சுருக்காங்க. எலுமிச்சம்பழம் புளிக்கக்கூடியது இல்லையா? அப்போ புளிப்புக்கு நேரம் நம்ம இணைக்கணும். புளிப்பு. அடுத்து இருக்கக்கூடிய இந்த பூ எந்த பொருளை வச்சு செஞ்சுருக்காங்க? வேப்ப இலையை வச்சு செஞ்சுருக்காங்க. வேப்ப இலை கசக்கக்கூடியது. கசப்பு, கசப்பு. இந்த பூ எடுத்து நம்ம இங்கே இணைச்சி எழுதிட்டோம். சரிங்களா? அடுத்தது காரமாக இருக்கக்கூடிய மிளகாய். அப்போ இது என்ன சுவை? கார்ப்பு சுவை உடையது மிளகாய். அதனால் கார்ப்பு, கார்ப்பு. இந்த பூவை எடுத்து நாம் இங்கே போட்டுட்டோம். சரிங்களா? இது போல் நீங்களும் இணைங்க பார்ப்போம். பென்சிலை ஷார்ப் பண்ணி தான் நீங்கள் இணைக்கணும். இவ்வளவு நேரம் நாம் 6 சுவைகளை கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போ அந்த 6 சுவைகளில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சுவை என்னது? அச்சு வெள்ளத்தை சாப்பிட்டு இனிப்பு சுவை தானே நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த சிறுவன் கூட அப்படி தானே கண்டுபிடிச்சான். அவனை போலவே இந்த எறும்பு கூட இனிப்பு சுவையில் இருக்கக்கூடிய இந்த லட்டு இதை கண்டுபிடிச்சிருது. இதை பார்த்த உடனே அதுக்கு ஒரு யோசனை தோணுது. நாம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சு நாம் என்ன பண்ணலாம்? சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. யோசிச்சுட்டு தனியாக அது மட்டும் என்ன பண்ணுது? தள்ளி கொண்டு போய் அதனுடைய பொந்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாமேன்னு தள்ளுது. அதால் தள்ள முடியுதா? சுத்தமாக தள்ளவே முடியல. அதால் முன்னோக்கி தள்ளுது, பின்னோக்கி இப்படியும் தள்ளி பார்க்குது. அப்போவும் அதால் நகர்த்தக்கூட முடியல. அதே முழுசாக அப்படியே தூக்கலாமான்னு பார்க்குது, அதுவும் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? தனியாக என்னால் தன்னந்தனியாக நான் சாப்பிட்றலான்னு நினச்சேனே, இப்போ தனியாக என்னால் சாப்பிடவும் முடியாது, இதை நகர்த்தவும் முடியலையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் யோசிச்சதுன்னா அதுக்கு யோசனையே வருது. தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய இனிப்பை காமிக்குது. எல்லாரும் வாங்க, தூக்கி கொண்டு போய் வச்சு எல்லாரும் ஒற்றுமையாக வச்சு சாப்பிடலாம், ஒன்றாக உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுது. எல்லா எறும்புகளும் ஒன்றா வருது, தூக்குறாங்க. ஒற்றுமையாக இருந்து அவங்களால தூக்குறதுனால அழகாக அந்த லட்டை தூக்கிட முடியுது. இது போல் நாமளும் எந்த வேலை செஞ்சாலும் ஒற்றுமையாக செய்யும் பொழுது நம்மளால் வெற்றி காண முடியும் இல்லையா? நீங்கள் கூட குட்டீஸ் அப்படி தானே பண்ணுவீங்க. இன்றைக்கி தமிழ் வகுப்பில் 6 சுவைகளையும் கற்றுக்கிட்டோம். அறுசுவை உணவுகள் எது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த அறுசுவை உணவுகளையும் நீங்கள் சேகரித்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. இன்றைக்கி நேரடி காணொளி வகுப்பில் இந்த பாடலை பாடி பார்க்கலாம். நீங்களும் என்கிட்ட பாடி காமிங்க. நன்றி, வணக்கம்.